விக்ரம் படத்தில் வந்து சூர்யா சார் வந்த மாதிரி இந்த படத்தில் கன்ஃபார்மாக கேப்டன் வந்தார்னா பிரிச்சுன்னு வரும்போது நைட்லாம் தூங்க முடியாது. அடுத்து ஒரு மாதிரி ஜாலி தானே, அது எப்படி சொல்லணும்னு தெரில, எனக்கு சொல்ல வராது அதிகமாக. பர்சனலாக ஒரு ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். எனக்கு பெருசாக பேச வராது, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு உள்ளே நிறைய இருக்குது. நைட்டு டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை ஸ்டோரி போடுறேன், ஸ்டேட்டஸ் போடுறேன். விஜய் இப்போ அது ஒரு தனி ஃபீல், நான் அது எப்படி சொல்லணும்னு தெரில. ஆனால் இதில் டோனி வராருன்றாங்க, தலை வராருன்றாங்க. இதுமாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகும் பார்க்கணும் அப்படின்ட்டு வருஷம் 6 மாதத்துலேருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு மாதிரி நைட்லாம் தூங்க முடியாது. அடுத்து ஒரு மாதிரி ஜாலி தானே, அது எப்படி சொல்லணும்னு தெரில, எனக்கு சொல்ல வராது அதிகமாக. ஒரு ஜாலி தான், பார்ப்போமே, நாளைக்கு தெரிஞ்சிடும் எல்லாம். வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு தளபதி ஃபேன் தான். பட் இருந்தாலும் வந்து எல்லாமே இப்போ ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கட் பிரபு வந்து நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன்றாரு. ஸோ லியோவில் நம்ம அதை தான் பார்த்தோம். செகண்ட் ஹாப் வந்து சொதப்பி போச்சு. ஸோ அது இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். இத்தனைக்கும் யங்கில் வந்து ஒரு தளபதி வராரு. ஸோ அவர் வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். ரசிகன் அந்த டைமில் வந்து வந்த விஜய் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்கணும் அந்த தளபதியை அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். படம் பார்த்தாலே அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு. ஸோ குறிப்பிட்ட கதைலாம் இல்லை. ஸோ படம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவரை பார்த்தாவே போதும் ஸ்க்ரீனில், அதுதான் எனக்கு. ஆடியோ லான்ச் இல்லை, ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இருக்கும். தலைவர் வேறு அரசியல் வந்துட்டார். அடுத்து மாநாடு தான் ஸ்ட்ரைட்டாக. கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும். எல்லோரும் வெளியே சண்டை போடுறாங்க, அஜித் விஜய்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவர் ஆடியோ லான்ச்சில் நண்பர்ன்றதும், படத்தில் மேபி அப்படி ஒரு சீன் இருந்தால் சீரியஸாக சூப்பராக இருக்குது. இவன் அஜித் ஃபேன் தான், என் கூட தான் வந்திருக்கான், டிக்கெட் வாங்கியிருக்கோம், பார்ப்போண்ணா. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ஃப்ளாக் வந்து அறிவிச்சார். அது என் வீட்டு மேலே கட்டி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தீவிரமான ஃபேன் நான். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தானே, இந்த ஏஜிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டரே அவர் சைலண்ட்டாக ஒரு மாதிரி காட்டினது அது டிஃப்ரெண்ட்டுனாங்க. இதுவும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு பேர் வரும், பார்ப்போம். கடைசியாக விட்ட மட்டம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் வைப்பாக இருந்துச்சு. தேட்டர்லேயும் வைப்பாக இருக்கும். எல்லா பாட்டும் ஜாலி வைப் பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் வந்துச்சுன்னா இப்போது நம்ம விக்ரம் படத்தில் இவர் கமல் சார் நடித்த விக்ரம் படத்தில் வந்து சூர்யா சார் வந்த மாதிரி இந்த படத்தில் கன்ஃபார்மாக கேப்டன் வந்தார்னா பிரிச்சுன்னு போயிடும். கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரிச்சுன்னு போயிடும். அது இல்லாமல் வந்து நம்ம தலையோட வாய்ஸ் வந்து இருக்குன்றாங்க. ஸோ பட் வந்து தலையோட வாய்ஸ் வந்து இருக்குன்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அது இருந்தாலும் ரெண்டாக கிழிஞ்சிருன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே அது வந்து. ஸோ வேறு லெவலில் இருக்கும் சூப்பராகவே. வாங்கி வச்சாங்க ஃபஸ்ட் டே. ஆமாம், தேங்க்ஸ். சினிமா சர்பத் நேயர்களே, நீங்கள் சினிமா சர்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்பத்து வெயில் காலத்தில் எவ்வளோ அருமையாக குளுமையாக இருக்குதோ அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு குளுமையாக குளிர்ச்சியாக சந்தோஷமாக சர்பத்தை சாப்பிட்ற மாதிரியே உக்காந்துட்டு அனுபவிக்கலாம்.